கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்கே துதி, அவருக்கே கனம், அவருக்கே மகிமை. தலைவணங்கி ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உமக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உம்முடைய வேதத்தின் ரகசியத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்க. என் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய வார்த்தையாக இருக்கணும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்கு நீர் என்ன போதிக்கிறீரோ கர்த்தாவே, அதை அப்படியே நாங்கள் யாவரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கர்த்தாவே எங்களுக்கு சொல்லித்தாங்க. பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, நீர் தானேப்பா இந்த பூமியில் இப்பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கீங்க. பேசும் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவானவரே உமக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் எவ்விதமாக ஸ்திரீகள் மத்தியில் இடைப்பட்டார். நம்ம முதல்ல படித்தது ஏவாள் அம்மாவை பற்றி நம்ம படித்தோம். தாய் இந்த பூமியிலே தேவனுடைய விரலால் சிருஷ்டிக்கப்பட்ட ஏவாள் அம்மா, ஆதாமின் எலும்பினால் உருவாக்கப்பட்டவங்க. ஒரு பெரிய திட்டம், அவரை ஆராதிக்கிறதுக்காக, அவரை தொழுது கொள்கிறதுக்காக ஏற்படுத்தின மனுஷி ஆதாமும் ஏவாளும். கர்த்தர் மிகுந்த எதிர்பார்ப்போட மனுஷனை உண்டாக்கினார். அவர் ஏமாந்தார். பிறகு கர்த்தர் கண்டடைந்த என் தாசனாகிய சொல்லி ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன். அவருடைய மகனாகிய ஈசாக்கு, வாக்குத்தத்தம் பண்ணின மகனாகிய ஈசாக்கு, அவருடைய மகனாகிய யாக்கோபு போராடி ஜெயித்தார். தேவனோடு மனுஷனோடு போராடி ஜெயித்த மனுஷன் யாக்கோபு. அவர் பெருமைப்படுறார். அந்த பேருக்கு சொல்லி பெருமைப்படுற தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லு. நம்ம இப்போ படிக்கிறது ஸ்திரீகள் குறித்து நம்ம படிச்சுட்ருக்கோம். நான் முன்னே சொன்னபடி ஸ்திரீகள் மட்டும் பேச முடியாது, அவர்கள் புருஷர் மாறு பற்றியும் நம்ம கனெக்டடாக தான் பேசி ஆகணும். ஏன்னா அதுதான் ஒரு யூனிட்டி. குடும்பம் எவ்விதமாக இந்த குடும்பங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால் வந்த ஆசீர்வாதம், அதை கீழ்ப்படியாமல் போனதுனால வந்த அசம்பாவிதான். அதை அழகாக ஆண்டவர் விதத்தில் நமக்கு கூறியிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் எது நம்ம செய்யணும், எப்படி செய்யணும், எந்த விதத்தில் கர்த்தருக்கு நான் பிரியமாக நடக்கணும், இதனால் நான் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்க முடியுமா. ஏன்னா யாக்கோபு 1ஆம் அதிகாரம் முதல்ல நம்ம அதை வாசிக்கிறோம். இல்லை எல்லா பெண்கள் ஸ்திரீகள் ஞானமாக நடக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் பலவீன பாண்டங்கள் தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறார் தேவன். இந்த வார்த்தையின்படி நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அனுதினமும் நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம வெற்றியாக நடக்க முடியும் என்பதை நம்ம அனுபவிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து
கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஸோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ கர்த்தர் சொல்ற வார்த்தை, இஃப் எனி ஆஃப் யூ லேக் இன் விஸ்டம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். ஸோ நமக்கு வேண்டியது என்ன? ஞானம். ஞானம். குடும்பம் கட்டுறது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு ஸ்மால் மிஸ்டேக் நம்மளுடைய டிசிஷனில் நம்ம எடுத்தோன்னா பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் தேவ ஞானத்தோட அனுதினமும் தேவ ஞானத்தோடு நம்ம குடும்பத்தை நடத்தணும். பிள்ளைகளில் விசேஷமாக புருஷன் மத்தியில், வீட்டில் இருக்கிற பெரியோர்கள் மத்தியில், நம்ம இடைப்படுகிற வேலை ஸ்தலத்தில், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க மத்தியில், எல்லாமே நம்ம தேவ ஞானத்தோடு செய்யலாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. நம்ம நினைக்கலாம் இதுதான் கரெக்டு, நான் செய்கிறது பர்ஃபெக்டுன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த பர்ஃபெக்டாக நம்ம எடுக்கும்போது அது தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்ம எடுத்துட்டோன்னா பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். நம்ம கோபத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கணும். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகள். அதை நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் அதை நம்ம வழியில் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது எபிரேயர் எடுத்துக்கலாம். எவ்விதமாக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த விசுவாச பயணத்தில். ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதை குறித்து தேவன் என்ன சொல்கிறாருன்றத 11ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சுட்டு மறுபடியும் ஆதியாமத்துக்குள்ளே போகலாம். 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றென்றி கற்பந்தரித்து பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவனென்று எண்ணத்துக்கும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்த பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்பி தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவையே பலியாக ஒப்பு கொடுத்தான். பாருங்க, கர்த்தர் மேல விசுவாசத்தை வைத்த ஆபிரகாமை பற்றி சொல்றதுக்கு முன்னதாக சாராவை பற்றி என்ன சொல்றாருன்னா, அவளுடைய சரீரம் செத்து போயிருந்தது. நம்ம லிட்ரலாக நம்ம இன்னைக்கு தெய்வ வசனம் நம்ம கையில் இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக நம்ம சிந்திக்கிறதுக்கு நமக்கு எல்லா சான்சஸும் இருக்குது. அந்த காலத்தில் அது கிடையாது. அப்படியே நம்பினார்கள். அந்த அம்மா
90 வயசு. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய மூதாட்டிகளை பார்க்குறோம். இந்த மூதாட்டிகளை பார்க்கும்போது அவங்களால பிள்ளை பெற முடியுமா? சான்ஸே இல்லைல்ல. அப்படி தானே நம்ம நினைப்போம். அதே தான் சாராமாவும் நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்க சிரித்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பி அந்த 90 வயசு மூதாட்டி ஆகிய சாராளுடைய கற்பத்துக்கு ஜீவனை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி இன்றைக்கு அவருடைய சந்ததியில் நம்ம வந்திருக்கிறபடி விசுவாசத்தில் நம்ம எல்லாரும் புறஜாதிகளாக இருந்தாலும் வாக்கு தத்தத்தை நம்ம பிடிச்சி நீர் என் தேவன், நீர் என் இரட்சகரை நம்ம சொல்லி அவரை அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்ட போது இன்றைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக. அப்போது நம்ம என்ன சொல்ல வேண்டியது? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்ன காரியமாக இருந்தாலும் அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை என்பது நிரூபித்து காண்பது தான் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லி விசுவாச பட்டியல். இந்த 11ஆம் அதிகாரம் எபிரேயரில் ஃபுல்லாக விசுவாசித்து ஜெயத்தை பெற்றவர்களை பற்றி எழுதப்பட்ட பட்டியல். அதில் சாராமாவுடைய பேரும் வந்திருக்கு. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் விசுவாசத்தை குலைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கு. அந்த இடத்துல தேவன் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர்ன்னு சொல்லி நம்ம இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணணும். நம்ம அறிக்கை பண்ண தேவன் மேல் நம்ம வைக்கிற விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும். பாருங்க, சூழ்நிலைகளெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், முடியாத கட்டம்னு வைங்க. ஆனால் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார் வார்த்தை? என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன எடுக்கணும்னா தேவன் சொன்ன வார்த்தையை மட்டும் நம்ம உரியதாக மாற்றிட்டு சூழ்நிலையை பார்க்காம நம்ம இருந்தோமேனால் நிச்சயமாகவே விசுவாசத்தின் மேல் விசுவாசம் ஒரு படி நமக்கு அன்பிலும் தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்திலையும் நம்ம இன்னும் அதிகரிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ நம்ம ஆதியாகமத்துக்குள்ளே வரலாம். ஆதியாகமம், ஏன்னா இங்கே தான் நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. கர்த்தர் எவ்விதமாக சாராளை கடாட்சித்தார் நம்ம படித்தோம். தேவனாகிய கர்த்தர் எங்கே இவங்க ஆபிரகாமும் சாராளும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாமல் இவங்க மூலியமாக போயிட போகுதுன்ற ஒரு தாட் தேவனுக்கு தெரியும் இல்லையா? எல்லாமே அவருக்கு மறைக்கப்படுறது ஒன்றுமே இல்லை. அவர் யாவருடைய சிந்தனை அறிவார், செயல்களையும் பார்த்துட்ருக்கிறார். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் இடைப்படுகிறார். ஆபிரகாமோடு வந்து அவர் பேரை மாற்றுகிறார், ஆபிரகாம் அண்ட் சேரா. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு ஆபிரகாம் கிட்ட? உன் மனைவி சாராள் மூலியமாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற. ஏன்னா அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டார், ஸ்திரீனுடைய வித்து உன் தலையை நசுக்குன்னு சொல்லி. ஸோ அந்த வார்த்தை நிறைவேறணும்னா இந்த சந்ததி மூலியமாக இரட்சகர் இந்த பூமிக்கு வரணும்னு சொல்லி.